ஆதிரா ஜங்ஷனில் இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் போட்டிருக்கேங்க. இது ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளேயே நீங்கள் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். அதுதான் மில்க் பிரெட் டோஸ்ட். அதாவது பிரெட் டோஸ்ட் முட்டையில் நினச்சி போடுறது, இல்லைன்னா சீஸில் போடுறது, இதெல்லாம் நீங்கள் செஞ்சுருப்பீங்க. இது கொஞ்சம் வித்தியாசமானது, அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியான டிஷ்ஷும் கூட. இந்த வீடியோவில் காமிக்கிற அளவுக்கு வெண்ணெய் எடுத்து ஒரு அடிகனத்தை பாத்திரத்தில் போட்டிருக்கேன். வெண்ணெய் நல்லா உருகவும் 2 பிரெட் ஸ்லைஸை ஒன்று மேலே ஒன்றா வச்சு அடுக்கி அப்படியே நான் இந்த வெண்ணெயில் போட்டிருக்கேங்க. அடுப்பை நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் கூட வச்சுக்கலாம். வச்சுட்டு அப்படியே பெரட்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வெண்ணெய் நல்லா கோட்டாகி இருக்கும். அதே மாதிரி அடிப்பகுதியும் திருப்பி போடுங்க. போட்டு பார்க்கும் போது எனக்கு வெண்ணெய் பத்தலை. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் வெண்ணெய் எடுத்து அந்த ப்ரெட்டு மேலே வச்சுக்கிட்டேன். இந்த வெண்ணெய் அப்படியே சூட்டில் லேசாக இலகி வரும்போது ப்ரெட்டில் எல்லா பக்கமும் படுற மாதிரி தடவி விடுங்க. இந்த மாதிரி நீங்கள் இந்த வெண்ணெயால் ப்ரெட்டோட 2 பக்கமும் நல்லா பெரட்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் டோஸ்ட் ஆகி வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும். இப்போ அடிப்பகுதியும் நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கட்டும். இப்போது நாம் மில்க் பிரெட் செய்கிறதுக்கு ஒரு சின்ன கிண்ணத்துக்கு நான் பால் எடுத்திருக்கேன். காய்ச்சி ஆற வச்சு வடிகட்டின பால். அதில் உங்களுக்கு தேவையான அளவு இனிப்பு சேர்த்துக்கோங்க. நான் இங்கே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி அந்த பாலில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ப்ரெட்டில் அப்படியே ஊற்றிக்கிட்டேன். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த ப்ரெட்டை நீங்கள் பெரட்டி போட முடியாது. அப்படியே அந்த பாலில் வெந்து வரட்டும். கொஞ்ச நேரம் நீங்கள் அப்படியே வச்சுருங்க. நீங்கள் தேவைப்பட்டால் மூடி கூட போட்டுக்கலாம். நான் இங்கே மூடி போடலை. அப்படியே கொஞ்சம் நேரம் இந்த ப்ரெட்டில் வத்தி வரட்டும்னு வச்சுருக்கேன். நீங்கள் ப்ரெட்டை அப்படியே தூக்குனீங்கன்னா உங்களுக்கு பிஞ்சு வரும். அதனால தான் நான் முதல்ல 2 ஸ்லைஸ் ப்ரெட்டை ஒன்று மேலே ஒன்றா வச்சேன். அப்போ தான் உங்களுக்கு இந்த பாலில் ஊற கொஞ்சம் திக்காக இருக்கும். இல்லாட்டி நீங்கள் ப்ரெட்டை எடுக்கும் போது உடஞ்சி போயிடும். இப்போ பார்க்க கொஞ்சம் பார்வையாக இருக்கிறதுக்கு மேலே கொஞ்சம் ஜீனி தூவிக்கிட்டேன். இப்போ இது ஒரு பிளேட்டில் எடுத்து அப்படியே பின்பக்கம் பரட்டினால அந்த பக்கமும் கொஞ்சம் சீனியை தூவி விட்டுக்கிட்டேன். அவ்வளோதான், மில்க் பிரெட் டோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவோட லிங்க்கை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். அப்படியே ஆதிரா ஜங்ஷனை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்.